சார் வேறு எதுவும் இல்லை, அவங்கெல்லாம் நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர், விஸ்காம் டிபார்ட்மெண்ட். அப்படியா? யா. ஸோ ஆக்சுவலி ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, 90s கிட்ட சப்போஸ் லவ் ஃபெயிலியர்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை தேடுறது வந்து வில் டேக் சம் டைம். அதனால என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் காலாவதி ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து 80ஸ்ல இருந்தது. லைட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவங்கெல்லாம் லைக் எங்கள் அண்ணா அந்த மாதிரிலாம் கல்யாணம் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா என்னென்னா ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட்டு, ஸ்டூடெண்ட் ஒருத்தன் எக்ஸாம் வரல, கால் பண்ணி கேட்குறேன் என்னடா அப்படின்னா, இல்லை ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க 2K கிட்ஸு. ஸோ 90s கிட்ஸுக்கு வந்து 2K கிட்ஸ் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால 90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். அது ஒரு பெரிய நம்ம 90ஸ்லேயே தேடணும். இல்லை, நம்ம வந்து 90ஸ்லேயே தேடணும், நம்ம 2Kல தேடக்கூடாது. இப்போ வந்து எல்லாம் தோனி மாதிரி தேடுறாங்க சார். லைக் 3 இயர்ஸ்க்கு மேலே 5 இயர்ஸ்க்கு மேலே 2K கிட்ஸ் எல்லாம் அப்படி தான் சார் தேடுறாங்க. ஏன்னு தெரில. நம்மளுக்கு காம்படிஷன் வந்து ட்ரிபிள் மடங்காக வைக்க வேண்டியதாக இருக்கு. நமக்கு டிமாண்ட் நம்மள டிமாண்ட் கேட்கல சார். அவங்க வந்து நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு 2K கிட் வந்து பாய் பெஸ்டியாக இருக்கான். புரியுது. அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்க பிரச்சனை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எஸ் உங்க ப்ராப்ளம் என்ன? பாய் பெஸ்டியை ஒழிக்கணும். பாய் பெஸ்டியாக இவங்க இருக்காங்க, என்னவோ பண்ணுறானுங்க. ஆனால் பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் அண்ணனுங்கெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கல்யாணம் ஆகணும், கொஞ்சம் அவாய்ட் ஆயிக்கோங்க. இல்ல பாய் பெஸ்டிஸ் ஏதோ பண்றாங்க, பார்த்து பண்ணுங்க. வேற அதேதான். ஓகே. பாய் பெஸ்டியை வச்சுக்கலாமா வேணாமா? ஒழிக்கலாமா? சொசைட்டி விட்டு தூக்கிடலாமா பாய் பெஸ்டியை? தூக்கிடலாம்.